கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/8/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படியாய் ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தடிமை இவரை தேற்றுவதாக. நிறைவானவர் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. செல்லக்கூடிய இடத்துல எல்லாம் வெற்றியும் சமாதானத்தின் தருவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. சகலத்திலுமே வெற்றி தந்தை இவருடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆதியாகமம் 32:26 படி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே போகவிடேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா இவரை நீர் கட்டாயமாய் ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/8/2025 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறபடி கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக. உடைய அன்பின் பிரசனம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.